ஹாய். லைகா ப்ரொடக்ஷன்ல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணியிருக்க படம் லால் சலாம். ரெட் ஜெயின் மூவிஸ் இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹைப் இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து இந்த படத்துல வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து விஷ்ணு விஷால், விக்ராந்த், செந்தில், தம்பி ராமையா, ரொம்ப வருஷமா திருமணமாகி ஆந்திராவில் போய் செட்டில் ஆன ஜீவிதா ராஜசேகர் இந்த படத்துல வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. நிரோஷா நடிச்சிருக்காங்க. அவரோட சேர்ந்து மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை. இந்த படத்தோட கதையில வந்து இன்டெப்தா போக முடியாது, ஏன்னா போகணும்னா ஸ்பாய்லர் ஆயிடும். தன்னோட சுயநலத்துக்காக அந்த ஊருக்குள்ள கலவரத்தை உருவாக்கிடுற ஒரு பாலிட்டிஷியனோட மருமகன். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி வருதுன்றால படம் ஃபுல்லாவே கிரிக்கெட்டானா கிரிக்கெட் கிடையாது, அதை வந்து ஒரு கருவியா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு உண்மையான சம்பவத்தை இவங்க மேல வந்து சினிமேட்டிக்கா கொஞ்சம் ஸ்டோரிலாம் சேர்த்து தான் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. கடலூர் பக்கத்துல நடக்கிற மாதிரி, கள்ளக்குறிச்சி பக்கத்துல நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. பாம்பேல இருக்கிற மொஹிதீன் பாய் அவர் தான் ரஜினிகாந்த். கிளியராகவே இந்த படத்தை வந்து 90ஸ்ல நடந்த ஸ்டோரின்னு ஐஸ்வர்யா வந்து தெளிவா சொல்லிட்டாங்க படத்தை ஸ்டார்டிங்ல. ஏன்னா 90ஸ்ல இந்த மாதிரி சம்பவங்கள் பல விஷயங்கள் நடந்தது. ஸோ அதனால அதில் பார்க்கணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இந்த மாதிரி ஒரு இப்போ இருக்கிற யூத் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஓரியன்ட் படம் பார்ப்பாங்களான்னா எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. பட் இருந்தாலுமே ஒரு நல்ல சப்ஜெக்ட் எடுத்து ஒரு நல்ல தீர்வு கொடுத்து அந்த படத்தை வந்து ஒரே இந்து முஸ்லீம் பிரச்சனைன்னு சொல்லி அதை வச்சு பேஸ் பண்ணி உருட்டி பரட்டி எடுக்காம ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு கதையோட்டத்தோட போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் நிறைய பேர் வந்து ஸ்லோவா போகுதுன்றாங்க, பட் அப்படி ஒன்றும் இல்லை, கதையோட தான் ஓடுது படம். செகண்ட் ஹாஃப் நல்லா போகுது. நிறைய விஷயங்கள் இதுல ரஜினி வந்து எக்ஸ்டெண்டட் கெஸ்ட் ரோல்னு சொன்னாலுமே ரோட் படம் வர மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு படத்துல. அதே மாதிரி விஷ்ணு விஷால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. விக்ராந்தையே வந்து விடவே முடியாது. நடுவில் பார்த்தா விக்ராந்தோட விஷயம் என்னன்னு யோசிச்சோன்னா நல்லா இன்டெப்தா சினிமா பார்க்குறவங்களுக்கு விக்ராந்த் என்ன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான இதுவும் கடைசியில் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்லாவே சொல்லியிருக்காங்க. தம்பி ராமையா அவர் பங்குக்கு ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. நார்மலாவே அவர் எடுத்து சாப்பிடுவார் எல்லாமே. நம்ம செந்தில வந்து காமெடியா பார்த்து பார்த்து செந்தில் வந்து இதுல ஒரு சின்ன ஒரு குணச்சித்திர வேடம் பண்ணியிருக்காரு. ஜீவிதா ஆகட்டும் ஒரு கம்பேக் ஏதோ 1-2 சீன்ல காமிச்சு விட்டுருவாங்களோன்னு பார்த்தேன். ஓகே, அவங்களுக்கான ஒரு எக்ஸ்டெண்டா விஷ்ணு விஷாலோட அம்மாவை நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. நிரோஷா வந்து தலைவரோட ஒய்ஃபா பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமா சொல்லணும்னா டு ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் தலைவரோட ஒரு பெரியவர் இருப்பாரு, அவர் யாருன்னு தெரியல எனக்கு. அவர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஃபைட்ல வந்து பிரமாதமா பண்ணியிருக்காரு. அவர் உண்மையிலே ஒரு என்ஜாயபிளா இருந்தது. படத்துல வந்து ஸ்டண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. ஆக்சுவலா விஷ்ணு விஷால் பண்ற ஸ்டண்ட் ஆகட்டும், தலைவர் பண்ற ஸ்டண்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து நல்லா இருக்கு. மியூசிக் பர்டிகுலரா ஏஆர் ரஹ்மான சொல்லும். ஆக்சுவலா இந்த தேர் திருவிழா பாட்டை கேட்டு நிறைய பேர் வந்து அட்வர்ஸா வந்து நிறைய விஷயங்கள் போட்டாங்க. ஸோ அவ்வளோ மொக்கையா இருக்கா அப்படி இருக்குன்னு, அது படத்தோட பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமா இருக்கு அந்த பாட்டு. படத்துல வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு பலவன் தான் சொல்லணும். கண்டிப்பா அந்த மியூசிக் வைஸ் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், எல்லாருமே வந்து செமையா பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஐலாண்ட்ல மிஸ் பண்ணாரு அவரு, இந்த படத்துல வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்யா சொல்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா உண்மையிலேயே வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம பாலிட்டிஷியன்ஸ் நம்மள விட மாட்டாங்க. இதெல்லாம் வச்சுதான் அவங்க அரசியல் பண்ண முடியும். ஐஸ்வர்யா ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஆக்சுவலா 2 படம் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் ஒரு ஆவரேஜான படமா இருந்தாலுமே 2வது படம் ஒரு சுமாரா போச்சு. ஸோ இந்த படத்துல எப்படி பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு யோசிக்கிற சமயத்துல ஒரு நல்ல கமர்ஷியல் டைரக்டர் மாதிரி தான் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரஜினியை வந்து ஓவர் ஹைலைட்டும் பண்ணாம அப்படியே பயங்கரமா காமிக்காம ரொம்ப மொக்கையாவும் காமிக்காம பர்ஃபெக்டா அந்த ரோல்குள்ள சூட் ஆகிற மாதிரி காமிச்சாங்க. முக்கியமா வந்து நிறைய பேர் கேட்கிற கேள்வி ரஜினி தான் நடிக்கணுமா, வேற யாரும் நடிச்சிக்க கூடாதான்னாங்க. மெசேஜ் சொல்றாரு. அந்த மெசேஜ் சொல்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் வேணும்ன்றதுக்காக தான் வந்து மொய்தீன் பாயா தலைவரை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல வாட்ச். ஒரு நார்மல் கிரிக்கெட்னா படம் ஃபுல்லா கிரிக்கெட்டா இருக்குன்னு போனீங்கன்னா ஏமாந்துருவீங்க. படத்தை வந்து ஸ்டோரிக்கு தேவையான அளவுக்கு தான் கிரிக்கெட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். நார்மலா கபில் தேவ காமிச்சாங்க, எங்கேயாவது ஓட்ட வைப்பாங்க போல இருக்குன்னு பார்த்தா கதையின் ஓட்டத்திலேயே வந்து கபில் தேவ் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரமா, ஒரு 5-6 சீன் வந்தாலுமே ஒரு முக்கியமான கதாபாத்திரமா கதைக்கு தேவைப்படுற மாதிரியா தான் வந்து கபில் தேவ் வந்து இந்த படத்துல வந்து நடிக்க வச்சிருக்காங்க ஐஸ்வர்யா. ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து குட் டு வாட்ச். ஒரு சோசியல் மெசேஜோட வந்திருக்க படம். ஒரு நல்ல தீர்வு காமிச்சிருக்காங்க. இந்து முஸ்லீம் பிரச்சனை அடிச்சு அதையே காமிக்காம அதுக்கான தீர்வு என்னென்ன பண்ணலாம் என்ற மாதிரி விஷயங்கள்ல வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு நல்ல கருத்துள்ள படமா போய் பார்க்குறவங்களும் கண்டிப்பா ஒரு சாட்டிஸ்ஃபைடோட தான் தியேட்டர்ல இருந்து வெளியில வருவாங்க. தேங்க்யூ.